ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா அர்ச்சனா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பயண வீடியோ ஒருத்தருக்காக போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து போட்டாங்க. அது மூலமாகவே நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த சீசன் 7ஓட டைட்டில் வினர் யார் வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லேயும் அப்படி தான் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக தான் இருக்காங்க அர்ச்சனாவோட ரசிகர்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த பயண வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பயண வீடியோவுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இல்லை அதுக்கப்புறம் நினைக்கிறேன், இந்த பாட்டு செஷன் நடந்துச்சு. ஆடுங்க அப்பா, என்னமா வந்து மாளவிகா பாடினாங்க. மாளவிகா வந்து ஒரு பாட்டில் தான் ஃபேமஸ் ஆனாங்க இந்த சூப்பர் சிங்கரில். அந்த பாட்டு ஹூஸ் த ஹீரோ, அந்த சாங்கை வந்துட்டு நம்ம அர்ச்சனா தெறிக்க விட்டாங்க. அதை பாடின அடுத்த நிமிஷம் நான் யோசித்தேன், கண்டிப்பாக வந்துட்டு மாயோட மூஞ்சி சுருங்கும், பார்க்கலாமா அப்படி பார்த்தா கேமராமேன் காமிக்கிறார் இந்த பாருங்கன்னு பார்த்தா சுருங்கி போச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களும் ஒரு பாட்டு பாடுவாங்களே பார்க்கலாமான்னு பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா இவங்க கையில் வந்து மைக்கை வச்சுட்டு கக்கப்பான்னு பாடிட்டு இருந்தாங்க. ஓ, இதுக்கு பேர் தான் ராகமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பயண வீடியோ டைமில் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு ஃபைனல் ஸ்பீச் கொடுப்பார் நம்ம பிக் பாஸ். அந்த ஸ்பீச்சில் பிக் பாஸ் கேமில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு அந்த ஸ்பீச்சிலே போன வாட்டி அசீமுக்கு வந்துட்டு நம்ம பிக் பாஸ் பேசியிருப்பார். அப்பப்பா என்னமா இருந்திருக்கும், உணர்ச்சி பொங்க இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நேற்று நம்ம அர்ச்சனாக்கும் சூப்பராக சொல்லியிருந்தார். அதை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்துட்டு இதை கமெண்ட்ஸில் போட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலமே அர்ச்சனாக்கு பிஆர்னு யாரெல்லாம் உளறிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு சரியான செருப்படி இருந்துச்சு. செருப்படி வந்து நம்ம பிக் பாஸ் கொடுத்துருக்காரு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. அதில் அவர் பிக் பாஸ் வந்து சொன்ன வார்த்தைகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை அவ்வளோ அழகாக இவர் வந்துட்டு தமிழில் டைப் பண்ணி நம்மளுக்கு போட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிக் பாஸ் வந்துட்டு பயந்து போய் ஒரு தோல்வியை ஏற்றுக்கொண்டு போவோர் ஒரு ரகம், உங்களைப் போல் பயந்தாலும் அந்த பயத்தை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போடுவோர் வேறு ரகம், யார் நின்னா எனக்கென்ன, நிற்கலைன்னா எனக்கென்ன, எனக்காக நான் இருப்பேன், யார் தடுத்தாலும் எனக்கு சரின்னு பட்ட கருத்தை மக்கள் முன் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பேன் என்று உங்களுக்கு என ஒரு தனி வழியை உருவாக்கி கொண்டீர்கள். மக்கள் மனதை கவர்ந்த மக்கள் மனதை கவர்ந்து நீங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 7இன் ஃபைனலிஸ்ட் என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளீர்கள். இன்று என்னை பொறுத்தவரை அர்ச்சனா தனித்தன்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து செமையாக பாராட்டிருந்தார். அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களுக்காக தான் அசீமே வின் பண்ணார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரி யாருக்கிட்டையுமே இருக்காது. தப்பு பண்ணாலும் ஆமாம் நான் தப்பு பண்ணேன், பொய் சொல்ல மாட்டார். அது ஒரு சிறப்பான ஒரு சம்பவம். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பொய் புரணி எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. இவரையும் வந்து எல்லோரும் தாக்கினாங்க. பட் இவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அநியாயத்துக்கு அதிகம். அதனால தான் அவரும் வின் பண்ணார். இப்போ அதே மாதிரி விஷயங்களை வந்துட்டு அர்ச்சனாக்கும் கொடுத்துருக்காங்க. செமமாசாக இருக்குது. ஸோ அவங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தனித்தன்மை இதன் மூலமாக மக்கள் மனசு வென்று தான் வந்திருக்காங்கன்றது பிக் பாஸே கொடுத்துட்டார். ஏன்னா பிக் பாஸ் வந்து அந்த பிஆர் கேமை கொடுத்த உடனே இது அர்ச்சனாக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு மாயாவோட உருட்டுகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ சும்மாவே வந்து வாயை விட்டுறக்கூடாது. நேற்று விசித்திரம் அதான் சொன்னாங்க, பார்த்து பேசணும். இப்போ பாருங்கள், என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னாங்க. அது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. பட் இது வந்து உண்மை, சரிங்களா? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் முடிஞ்சும் அர்ச்சனா வந்து டைட்டில் வாங்கினதுக்கப்புறமும் இது பிஆரால் தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சில உருட்டுகள் கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படி தான் பேசுவாங்கன்ற மாதிரி தோணுது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.